ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா எல்லாருக்கும் ஃபேவரட்டான ரெசிபி சமோசா தான். அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர் சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சமோசா ரெடி பண்ண முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நல்லா நிறைஞ்ச கப்பை 100 கிராம் அளவுள்ள மைதா சேர்த்துக்கிறேன். இது கூட அரை ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால நல்லா வாசனை கொடுக்கும். இதை டைரெக்டாக அப்படியே சேர்க்கக்கூடாது. கையில் இந்த மாதிரி சேர்த்து நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஓமம் சேர்த்ததும் மாவோடு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் எண்ணெய் தான். வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயை தவிர்த்து. இப்போ எண்ணெய் சேர்த்ததும் இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா இந்த மாவில் எல்லா இடங்களுமே படணும். நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி கையால் எடுத்து நம்ம பிடிச்சோன்னா நல்லா பிடிக்க வரணும். இந்த மாதிரி மாவு சேர்ந்துருந்தால் தான் நல்லா சமோசா கிறிஸ்பாக வரும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தண்ணியை சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மைதாவில் எண்ணெய் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப வழுவழுப்பு கொடுக்காது. நல்லா நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி பிசைய வருமோ அதே மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியும் ஹாட் வாட்டர் இல்லாமல் நார்மல் வாட்டர்லேயே நம்ம இதை தண்ணியை தெளித்து விட்டு இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இப்போ நான் சப்பாத்தி மாவு மாதிரி இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கேன். மாவு ரெடி. இப்போ இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இது நல்லா ஊறுறதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. 250 கிராம் உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்குல கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் பாயில் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்மாஷர் இருந்தாலும் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி ஃபோக் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினதும், அரை கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கிற கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிக்கோங்க. அடுத்து ஒரு துண்டு இஞ்சி துருவி சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அடுத்ததாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, பிரெட் க்ரம்ஸ் இந்த மாதிரி இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறனால இந்த மசாலாவோடு சேரும்போது கொஞ்சம் பிசுபிசுப்பாக தான் இருக்கும் இந்த மசாலா. நீங்கள் பயப்படாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இதை உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு இதை உருண்டைகள் பிடிச்சிக்கிறேன். நான் குட்டி குட்டி சைஸுக்கெலாம் ஒரு 7 உருண்டை பிடிச்சி முதல்ல இதை எப்படி செய்யுதுங்கிறத காட்டுறேன். நான் 7 உருண்டை கிட்டத்தட்ட பிடிச்சி எடுத்துருக்கேன். இப்போ அடுத்ததாக மாவை திரட்டிக்கலாம். மாவை ஒரு பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்திருக்கேன். இதை திரட்டிக்கலாம். திரட்டுறதுக்கு முன்னாடி மைதாவில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம வெறும் தண்ணியை சேர்த்து நம்ம மைதா பிசைஞ்சோன்னா பிசு பிசுப்பாக தேய்க்க வராது. நம்ம எண்ணெய் சேர்த்து செஞ்சதுனால நல்லா திரட்ட வரும், ஒட்டாமல். இதை சப்பாத்திக்கு நம்ம எப்படி நார்மலாக திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு பெருசாக திரட்டி எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, கண்டெய்னரோட மூடி நான் இந்த சைஸுக்கு எடுத்துருக்கேன். இந்த சைஸ் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். மாவில் நல்லா அழுத்தி ஒரு 5 குட்டி குட்டி பூரியாக இதை ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் தனித்தனியாக ஒன்றா செய்கிறதா இருந்தாலும் குட்டி குட்டியாக தேய்ச்சிட்டு இதை ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். எக்ஸஸாக இருக்கிற மாவுகளையும் எடுத்துட்டேன். இப்போ இந்த மாவுகளை அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதிலேருந்து ஒன்றை முதல்ல எடுத்துக்கோங்க. ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க. 4 பக்கம் நம்ம இதை இந்த மாதிரி கீரல் மாதிரி போட்டுக்கோங்க. நடுவால் கொஞ்சமாக இந்த அளவுக்கு இடம் விட்டுறணும். நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருண்டைக்கு ஏற்ற மாதிரி நடுவால் இந்த அளவுக்கு நான் இடம் விட்டுருக்கேன். இப்போ அந்த மசாலா உருண்டையை உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு மைதாவை கொஞ்சமாக தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். இதை நம்ம அந்த ஓரங்களில் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேங்க. அப்ளை பண்ணிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மைதாவை எல்லா இடத்துலையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு லேயராக எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விடுங்க. ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி இந்த மாதிரி இன்னொரு மாவோட இன்னொரு மாவை அப்படியே ஒட்ட விடுங்க. ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி கிடைக்கும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மைதா ஒட்டி இருக்கிறதுனால இது வெளியில் வரவே வராது. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓரங்கள்லாம் பாருங்கள், ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரியே இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாம். சமோசானாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதே நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டோம் மைதாவை. அதே மாதிரி ஒவ்வொரு லேயராக அப்படியே எடுத்து இந்த மாதிரி ஒட்ட விடுங்க. நான் இந்த மாதிரியே அந்த 7 மசாலா உருண்டைகளுக்கு ஏற்ற மாதிரி மாவுகளை திரட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயும் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஹீட் பண்ணி மிதமான தீயில் வச்சு ஒவ்வொரு சமோசாவும் இதில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இதை போட்டுட்டு நம்ம இதை வேக விடும்போது மிதமான தீயில் இருக்கட்டும். எண்ணெயை ஹை ஹீட் பண்ணி நம்ம போடும்போது ரொம்ப தீஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தீயாது. இது மைதாங்கிறதுனால சட்டுன்னு கலர் மாறாது, நல்லா நின்று வேகும். அதனால் நல்லா ஹை ஹீட் பண்ணிட்டு
மிதமான தீயில வச்சு வேக விடுங்க, சரியாக இருக்கும். நல்லா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌனாக வரணும் சமோசா. சமோசா கலர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கலரை பார்த்ததுமே நமக்கு சாப்பிட தோணும். அந்த கலர் வரணும். அது வரைக்குமே மிதமான தீயில வச்சு நல்லா இதை திருப்பி விட்டு இதை நல்லா குக் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். சமோசா சேர்த்து சரியாக ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ இந்த கலர் வந்ததுன்னா பர்ஃபெக்டாக சமோசா ரெடியாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சமோசாவை எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஃப்ளவர் சமோசா ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.